தேனாய் தீம்பழமாய் சுவைசேர் கரும்பாய் அமுதம் தானாய் அன்பொருளே இனிக்கின்ற தனிப்பொருளே வானாய் காலநலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய் ஆனாய் தந்தனையே அருள் ஆரமுதம் தனையே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவாய நம. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவுமலை மழை நீர் உயிர் நீர் இவ்வுலகினில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களையும் காக்கின்ற நீர் அந்த பஞ்சபூதத்தான அந்த மழை நீரை வணங்கி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குபேர கலச அறக்கட்டளையினுடைய 25வது கருத்தரங்கம். இந்த விழா நடைபெற்றிருக்க கொண்டிருக்கக்கூடிய தேதி 20/9/2025. இந்த தேதியினுடைய உடல் எண்ணும் 2 தான், உயிரெண்ணும் 2 தான். ஆக இந்த தேதி சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்தது. இந்த விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடம் மாரியம்மன் திருமண மண்டபம். மாரி என்றால் மழை, மழை என்றால் சந்திரன், அதுவும் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்தது. இந்த குபேர கலச அறக்கட்டளையின் நோக்கம் அறம் செய்வது. அறம் செய்வது என்றால் உணவளிப்பது, உணவு என்றால் சந்திரன், அதுவும் சந்திரனுடைய ஆதிக்கம். இந்த அறக்கட்டளையுடைய தலைவர் காளி ஈஸ்வரி சக்தி அவர்களும் சந்திரனின் ஆதிக்கம். ஏன், இந்த பெருமானூரிலே குடிகொண்டிருக்கக்கூடிய பராசக்தி அன்னை கொண்டத்தி காளியம்மனும் சந்திரன் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த சக்தி. இப்படிப்பட்ட சந்திரன் சக்தி நிறைந்த இந்நாளில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோபுர கலச அறக்கட்டளையுடைய 25வது கருத்தரங்கத்திலே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு ஆசான் KP உயிர்கணித வேத ஜோதிடத்தினுடைய பிதாமகர், இன்றைக்கு ஜோதிட துறையிலே பல முனைவுகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நடமாடும் பல்கலைக்கழகம் டாக்டர் ஸ்ரீ வரராஜன் அவர்களை வணங்கி இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும், அழகு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் எனும் வள்ளுவன் தந்த அந்த குறள் அமுதத்திற்கு எடுத்துக்காட்டாக நல்ல பல கருத்துக்களை விதிப்பதற்காக இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆசான்கள் அத்தனை பேர்களையும் வணங்கி இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் என்று செவிக்கு நல்ல பல கருத்துக்களை கேட்பதற்காக இங்கே வருகை புரிந்து அந்த கருத்துக்களை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை அறிஞர் பெருமக்களையும் சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் வணங்கி இந்த கோபுர குபேர கலச அறக்கட்டளையுடைய ஆற்றல் மிகு நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி உலக பொதுமறையில் ஜோதிட தாக்கம் எனும் தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை இங்கு பதிவு செய்து வருகிறேன். உலக பொதுமறை என்பது தெய்வ புலவன் திருவள்ளுவன் எழுதிய திருக்குறள். ஆயக்கலைகள் 64 ஜோதிடக்கலை என்பது ஒரு தெய்வீக கலை. அந்த தெய்வீக கலை முப்பிறவி, இப்பிறவி, மறுபிறவி 3 பிறவிகளிலே இருக்கக்கூடிய கர்மாக்களை படம் பிடித்து காட்டும் கால கண்ணாடிதான் ஜோதிட கலை. அந்த ஜோதிட கலை எப்படி உலக பொதுமறையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை ஒரு சில பாடல் வரிகள் வாயிலாக இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஊழ் என்கின்ற ஒரு அதிகாரத்திலே ஒரு பாடல் வரிகள். ஊழின் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் வந்துரும். ஊழின் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் வந்துரும். அப்படி என்றால் ஒரு மனிதன் இருப்பதே இருக்குது. ஒரு மனிதன் தன்னுடைய தான் செய்த ஊழ்வினையை விட வலியது எதுவும் கிடையாது. அவன் செய்த அந்த மனிதன் செய்த பாவத்தை தீர்ப்பதற்காக ஏதேனும் வழி கிடக்கிறதா என்று அந்த வழியை தேடி செல்கின்ற பொழுது அவன் செய்த அந்த ஊழ்வினையானது அவன் அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்னாலே அவன் செய்த ஊழ்வினை ஓடோடி சென்று அதனை தடுத்துவிடும். அவன் நன்மை செய்தால் மட்டுமே அந்த ஊழ்வினை அவனால் தடுக்க முடியும். அதற்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஜோதிடம் ஜாதகத்தை எழுதுகின்ற பொழுது
ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூரிய புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா என்று எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த குழந்தை தான் செய்த முற்பிறவிலே செய்த நன்மை தீன்மைகளை அனுபவிக்க, நவக்கிரகங்கள் வாயிலாக அனுபவிக்க இந்த பிறவியிலேயே எடுத்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். விதியை பற்றி கூறிவிட்டு அடுத்து அடக்குமுறை என்னும் அதிகாரத்திலே மதியை பற்றி கூறுகிறார். எப்படி? ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஆமை தன்னுடைய தலையையும் 4 கால்களையும் எப்படி தன்னுடைய ஓட்டுக்குள்ளே அடக்கிக் கொள்கின்ற தன்மை படைத்திருக்கிறதோ, அதை போல ஒரு மனிதன் தன்னுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த 5 புலன்களையும் அடக்கி தீமையை செய்யாது நல்வழியே செய்து வருகின்றான் என்றால், அந்த மனிதனுக்கு துன்பம் நிகழ்கின்ற காலம் வருகின்ற பொழுது அவன் செய்த நல்வினை ஒரு பிறவி மட்டுமல்ல 7 பிறவிகளில் ஓடோடி சென்று அரண் போல் காத்து நிற்கும். எப்படி? அப்படி என்றால் என்ன? அவன் நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமைதான் கிடைக்கும். அடுத்து ஜோதிடர்களுக்காக அமைச்சியல் என்கின்ற ஒரு அதிகாரத்திலே ஒரு பாடல் வரிகளை அற்புதமாக கூறியிருக்கிறார். ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குழல். ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குழல். ஒரு மனிதனுடைய முகத்தை உற்று நோக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய கண்களை வைத்துக் கொண்டு, முகத்தை வைத்துக் கொண்டு அந்த மனிதனுடைய அத்துணை ரகசியங்களையும் கூறுகின்ற தன்மை படைத்தவர்களை கடவுளாக கருத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருமே கடவுளாகத்தான் கருத வேண்டும். இது நான் கூறவில்லை, தெய்வ புலவன் ஐயன் திருவள்ளுவன் கூறியிருக்கிறார். என்ன அர்த்தம்? ஜோதிடர்களுக்கு இதைவிட பெரிய அங்கீகாரம் எது வேண்டுமா? ஜோதிடர் என்றாலே தெய்வத்தின் நிலையில் உரைப்பவர் என்று பொருள். அடுத்து நாங்கள் கற்றுணர்ந்த கேபி உயிர்கணித வேத ஜோதிடத்தை பற்றி ஒரு சில வரிகளை கூற விரும்புகிறேன். கேபி உயிர்கணித வேத ஜோதிடம் என்பது கேபி ஜோதிடத்தையும் பாரம்பரிய ஜோதிடத்தையும் இணைத்து பலன் வழங்குகின்ற முறைதான் கேபி உயிர்கணித வேத ஜோதிடம். 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், அதை அடுத்து 249 உபநட்சத்திரங்கள், அதை அடுத்து 2241 உப நட்சத்திரங்கள், அதை அடுத்து 20,169 உப நட்சத்திரங்கள். இவைகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு பலன்கள் கூறுகின்ற பொழுது பலன்கள் மிக 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 துல்லியமாக வருகிறது. இதில் நட்சத்திரம் என்பது தசாவையும், உப நட்சத்திரம் என்பது புத்தியையும், உப நட்சத்திரம் என்பது அந்தரத்தையும், உப நட்சத்திரம் என்பது சூட்சுமத்தையும் குறிப்பிடுது. இப்படி நாங்கள் கூறுகின்ற முறை வாடிக்கையாளர்களுக்கு பலாமல்கள் சிறப்பாக வருகிறது என்று எங்களிடத்தில் கூறுகிறார்கள். அடுத்து நாங்கள் கற்றுணர்ந்த இந்த கேபி உயிரிழந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி வாடிக்கையாளருக்கு எவ்வாறு பலன் கூறினேன் என்று ஒரு சம்பவத்தை மட்டும் கால நேரம் கருதி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்று கொரோனாவினுடைய 2வது அலை தாக்கம் முடிந்து மக்கள் அனைவருமே சகஜ நிலையை திரும்பியிருந்தார்கள். அன்று அந்த தருணத்திலே வாடிக்கையாளர் ஒருவர் என்னிடத்திலே ஜாதகம் பார்ப்பதற்காக வந்திருந்தார். ஜாதகத்தை பார்த்தேன். ஜாதகர் பிறந்தது துலா லக்னம், ஹஸ்த நட்சத்திரம், கன்னிராசி. அவருக்கு நடக்குகின்ற தசா புத்தி சூரியன் தசாயில் சந்திர புத்தி. நல்லா கவனமா கேளுங்க. சூரிய தசாவில் சந்திர புத்தி. சூரியன் துலா லக்கணத்துக்கு 11 குடைய பாதகாதிபதியா வருகிறார். ஆனா நின்று ஆட்சி தசா நடத்துவதோ லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் ரிஷப ராசியில்
ரோகிணி நட்சத்திரம், அதாவது சந்திரனுடைய சாரம் ஏற்று அந்த தசா புத்தி நடத்துகிறார். ஜாதகர் பிறந்த திதி சப்தமி திதி, தேய்பிரை திதி. அந்த ஜாதகத்தை பார்த்தேன். உடனே உங்களுடைய தாய்க்கு மரணத்துக்கு ஒப்பான கண்டம் ஏற்படும். உங்களுடைய தாயை ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்து அதுக்குரிய பிரச்சனையை நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடத்தில் கூறினேன். தாய்க்கு மரணத்துக்கு ஒப்பான கண்டம் ஏற்படும் என்று கூறினேன். அவரோ அழுது விட்டார். அவர் என்னிடத்தை என்ன கூறினார் தெரியுமா? நடப்பதோ சூரிய தசா. 8ஆம் இடத்தில் என்று அவருக்கு சிறிதளவு ஜோதிடம் தெரிந்திருக்கும் போல் தெரிகிறது. எல்லோருமே என்னிடத்திலே கூறினார்கள், என்னுடைய தந்தை தான் மரணிப்பார் என்று. ஆனால் நீங்கள் எப்படி என்னுடைய தாய் மரணித்தால் கூறினீர்கள் கேட்டார்கள். என்ன இது சுட்டிக்காட்டு என்றால், பொதுவாக மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது சூரிய தசா என்பது லக்னத்துக்கு 8ஆம் இடத்திலிருந்து தசா நடத்துகிறது. 8 என்பது தந்தை ஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்போ தந்தைக்கு இங்கு பிரச்சனை காமிக்கிறது. அடுத்து இந்த ஜாதகர் பிறந்த திதி தேய்பிரை சப்தமி. தேய்பிரை சப்தமி என்ன? தாயை காட்டிலும் தந்தைக்கு தான் பிரச்சனை அதிகம் காமிக்கும். அதுவும் பாதகாதிபதியான வேற அந்த தசையை நடத்துறாரு. ஆனா நான் என்ன சொன்னேன், இந்த ஜாதகருடைய தாய்க்கு பிரச்சனை என்று. அது எப்படி? அந்த உங்களுடைய தாய்க்கு நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறது. இதை எப்படி சொன்னேன் என்று சொன்னால், நான் சொன்னது உண்மையை நடந்தது. அந்த ஜாதகருடைய தாய் கொரோனாவில இறந்து விட்டார். ஆனால் மேலோட்டமா பார்க்கின்ற பொழுது தந்தைக்கு தான் பிரச்சனை தெரியும். எப்படி? முதலிலே அந்த கொரோனா வந்து தந்தைக்கு. அந்த தந்தை ஏறத்தாழ ஒரு 10 நாட்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று பூரணன குணமடைந்து வீட்டுக்கு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்த மறுநாள் அந்த ஜாதகருடைய தாய்க்கு பிரச்சனை ஆகிவிட்டது. ஆனால் தாய்க்கு கொரோனா தொற்று ஆரம்பித்த 2 நாட்களிலே இறந்து விட்டார். ஆனால் மேலோட்டமா பார்க்கின்ற பொழுது என்ன தெரியும்? சூரிய தசா, பாதகாதிபதி, அசமத்தால் நடக்கிறது, தந்தைக்கு பிரச்சனை என்றுதான் கூற தோணும். ஆனால் நான் கூறியது தாய்க்கு பிரச்சனை. அது எப்படி என்றால், எங்களுடைய கேபி உயிர்கணித வேத ஜோதிடத்திலே ஒரு கருத்து என்னன்னா, எந்த ஒரு கிரகமும் நன்மையோ தீமையோ செய்யாது. அது தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாகத்தான் பலாபலன் செய்யும். அதனுடைய விதிப்படி இங்கு சூரியன் நின்ற சாரம் சந்திரன். நன்றாக கவனிங்க. சூரியன் வந்து நின்ற சாரம் சந்திரன். அந்த சந்திரன் 3ஆம் பாவத்திற்கு உபநட்சத்திர அதிபதியாக வருகிறார். அதாவது சப்ராட் என்று சொல்வார்கள். இங்கு அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த சூரியன் சந்திரனாகவே மாறிவிடுகிறது. அப்போ இந்த சூரியன் சந்திரனுடைய வேலைத்தான் செய்யும். இங்கு சந்திரன் எதை இயக்குகிறது? 3ஆம் பாவத்தினுடைய சப்ளாட். அப்ப 3ஆம் பாவத்தை இயக்குது. எப்படி? அங்க சூரியன் 8ஆம் இடத்திலிருந்து சாரம் 9, சந்திரன் சாரம் 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடம். அங்க பிரச்சனை. 3ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். 4ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய நுரையீரல் இயக்கத்தை குறிக்கும். 4ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய இயக்கத்தை குறிக்கும். ஆனால் 3ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடம் என்பது அந்த நுரையீரல் இயக்கத்தை தடை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் பாவத்தை இயக்கிய சந்திரன் அந்த தாயை மரணிப்பதற்கு காரணமாக மாறிவிட்டார் என்று அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். அவரும் கண்ணீரோடு விடைபெற்று சென்றார். கால நேரம் கருதி இந்த குபேர கலச அறக்கட்டளையுடைய பணி மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறி என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.